நீங்கள் கேட்கப் போகிற இந்த கதை நம்முடைய தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. இவைகளை நீங்கள் முழுவதும் கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த கதையை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த கதையை கற்றுக் கொடுங்கள். வெற்றியின் ரகசியம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு நாள் காட்டில் மான், குரங்கு, யானை இந்த மூன்றும் பொழுது போகிறதற்காக பேசிக்கொண்டிருந்தது. இந்த 3 பேரும் தான் பெரியவன், தான் பெரியவன், நான் ஒரு காரியத்தில் இறங்கிட்டா முடிக்காம விடமாட்டேன், இப்படி தங்களுக்குள்ள பெரியவங்க யாருன்னு போட்டி வந்துவிட்டது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நரி அவங்க கிட்ட போய், உங்களுக்குள்ள யாரு பெரியவங்கன்னு தெரிஞ்சிக்க சிங்கராஜா கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாரு என்றது. உடனே மானும், குரங்கும், யானையும் சிங்கராஜா இருக்கிற குகைக்கு போய் தங்களுக்குள் உண்டான பிரச்சனையை சொன்னார்கள். உடனே ராஜா, உங்களுக்குள் ஒரு போட்டியை நடத்துகிறேன், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க, அவங்க தான் நினைச்சதை முடிக்கிறவங்க என்று சொன்னது. இதை சொன்னதும் 3 பேரும் போட்டியை நடத்த ஒத்துக்கிட்டாங்க. போட்டி என்னன்னா, 3 பேரும் 3 திசையிலிருந்து ஓடி வந்து சிங்கராஜாவுடைய குகையை அடையணும். தூரம் 3 பேருக்கும் ஒரே தூரம்தான். தென் திசையிலிருந்து குரங்கு ஓடி வர வேண்டும். கொஞ்ச தூரம் மரங்கள் இல்லாததும் மீதி தூரம் நெருக்கமான மரங்கள் உள்ளதுமான இடம். மேற்கு திசையிலிருந்து மான் ஓடி வர வேண்டும். கொஞ்ச பாதி தூரம் பாலைவனமான சமதள பகுதியும் மீதி பாதி தூரம் செழிப்பானதும் பசுமையானதுமான புல்வெளிகள் நிறைந்ததுமான அகன்ற சமவெளி பகுதியான இடம். வடதிசையிலிருந்து யானை ஓடி வர வேண்டும். பாதி தூரம் உஷ்ணம் மிகுந்த இடமும் மீதி தூரம் மிகப்பெரியதும் ஆழமில்லாததுமான தண்ணீர் மெதுவாய் ஓடுகிற ஆற்று பகுதியுள்ள இடம். கிழக்கு பகுதியிலுள்ள குகையில் சிங்கராஜாவும் மற்ற விலங்குகளும் யார் முதலில் வருவார்கள் என்று ஆவலோடு காத்திருந்தார்கள். கொடியை அசைத்து போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. குரங்கு வேகமாய் ஓடி மரங்கள் நிறைந்த பகுதியை அடைந்து கொஞ்ச தூரம் தாவி ஓடிக்கொண்டிருக்கும் போது அதன் நடுவே ஒரு அழகான தோட்டத்தை கண்டது. அது கனிகள் நிறைந்த தோட்டம். மானும் வேகமாய் ஓடி கண்களை குளிர்விக்கும் அந்த பசுமையான காட்சியை கண்டது. யானையும் ஓடி அந்த அகன்ற ஆற்று பகுதியின் கரையை அடைந்தது. குரங்கு தோட்டத்துக்குள் புகுந்து ஒரு கனியை பறித்ததும் தோட்டக்காரன் வந்துவிட்டான். உடனே குரங்கு ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்ததும் தோட்டக்காரன் குரங்கை பார்த்து, நீ ஓடாதே, நீ விருப்பம் போல் உனக்கு வேண்டியதெல்லாம் எவ்வளவு வேண்டுமானும் சாப்பிட்டுக்கொள் என்றது. உடனே குரங்கு அவனுக்கு நன்றி சொல்லி மீண்டும் தோட்டத்திற்குள் புகுந்து ஆசையாய் கனிகளை பறித்து தின்று கொண்டிருந்தது. மான் ஆசையை அடக்கிக் கொண்டு புல்வெளியில் ஓடியது. அங்கு மேய்ந்திருந்த மான் கூட்டம் அதனை நிறுத்தி, உன் போட்டியை நாங்கள் அறிவோம், சிறிது புல் எங்களோடு மேய்ந்து செல்லுமே என்றது. ஆனாலும் மான் தன் பசியையும் ஆசையையும் அடக்கிக் கொண்டு ஓட முடிவெடுக்கும் போது அந்த கூட்டத்துக்குள் இந்த மானின் காதலியை கண்டதும், இந்த பந்தய மான், நானும் சிறிது புல் உங்களோடு மேய விருப்பம்தான் என்று மேய்ந்து கொண்டிருந்தது. ஆற்றில் யானை குட்டிகள் ஆனந்தமாய் குளித்து கொண்டிருந்தது. பந்தய யானை ஆற்றில் இறங்கியது. அந்த காட்சியை சிறிது நேரம் ரசித்துக் கொண்டே தன் உடல் உஷ்ணத்தை தணித்து கொண்டு ஓடலாம் என்று நினைத்தது. குரங்கு நினைத்தது, இனி மரங்கள் நிறைந்ததுதான், ஒரு நிமிஷத்தில் தாவி ஓடி விடலாம் என்று நினைத்தது. மான் நினைத்தது, நமக்கு ஒரு தடையும் இல்லை,
சமவெளிதான். குரங்கும் யானையும் வருவதற்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போனா போதாதா என்று நினைத்தது. யானை இந்த ஆற்றின் மறுகரையில்தான் சிங்கராஜாவின் குகை. நம் கண்முன்னே தெரிகிறது. மானும் குரங்கும் வருகிறதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே போய்விடலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனாலும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போனாலும் நாம தானே ஜெயிக்க போறோம். அதனால கொஞ்ச நேரம் தண்ணியில படுத்திருந்தா என்ன என்று நினைத்தது. சிங்கராஜாவின் குகையில் போட்டியை காண வந்தவர்களும் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு விருந்து ஏற்பாடுகள் முடிந்தது. தயார் நிலையில் விருந்து இருந்தது. போட்டி நேரம் முடிந்து வெகு நேரமாகியும் யானையும் குரங்கும் மானும் வராததைக் கண்டு அங்கு கூடியிருந்தவர்கள் விருந்தை தொடங்கினர். பந்தியில் குரங்கு ஒன்று, அந்த குரங்கு பைய அந்த தோட்டத்தில் அடிக்கடி திருடி அந்த தோட்டக்காரனுக்கு தொல்லையா இருந்தான். ஒருவேளை அந்த தோட்டக்காரன் போட்டியில் ஜெயிக்கக்கூடாதென்று ஏதாவது செஞ்சிருப்பானோ என்று தன் கருத்தை வெளியிட்டது. இதை கேட்ட மான் ஒன்று, அந்த மான் பைய வேற அவனோட முறை பொண்ணை காதலிக்கிறான், அதனால் அவன் போட்டியில ஜெயிக்கக்கூடாதென்று ஏதாவது பண்ணியிருப்பான் என்றது. இதை கேட்ட யானை ஒன்று, இவனுக்கு எதிரின்னு எவனும் கிடையாதே, எல்லார்கிட்டையும் பாசமாத்தானே இருப்பான், இந்த பாசக்கார பையில ஏன் இன்னும் வரக்காங்களே என்றது. விருந்து முடிஞ்சு எல்லோரும் ஒன்னா குழுமியிருந்தனர். குரங்கு தூரத்தில் வருகிறதை பார்த்த சிங்கராஜா எல்லார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது என்றது. தலை கவிழ்ந்தே குரங்கு வந்தது. சிங்கராஜா குரங்கிடம், போய் சாப்பிட்டு விட்டு சற்று ஓய்வெடு, நான் கூப்பிடுகையில் வா என்றது. குரங்கு அதற்கு கொடுக்கப்பட்ட அறைக்குள் போனது. சற்று நேரம் கழித்து மான் வந்தது. சிங்கராஜா மானிடம், நீ போய் சாப்பிட்டு விட்டு உமக்குரிய அறையில் சற்று இளைப்பாரும், நான் கூப்பிடுகையில் வாரும், வெற்றி பெற்றவர் யார் என்று அறிவிப்பேன் என்றது. பின்பு யானை வந்தது. சிங்கராஜா யானையிடம், நீ போய் சாப்பிட்டு அங்கே இரு, நான் கூப்பிட்டு அனுப்புகையில் வாரும் என்றது. சிறிது நேரம் கழித்து 3 பேரையும் சிங்கராஜா தன் அவைக்கு அழைத்து வரச் சொன்னது. 3 பேரும் வந்தார்கள். குரங்கு நினைத்தது மான்தான் முதலில் வந்திருக்கும், அதுக்குத்தான் நல்ல சமவெளி பகுதி என்று நினைத்தது. மான் நினைத்தது யானையை விட குரங்குக்குத்தான் நல்ல லேசான வழி, மரங்கள் நெருக்கமான பகுதி, அதனால குரங்குத்தான் முதல்ல வந்திருக்கும் என்று நினைத்தது. யானை நினைத்தது குரங்கு அல்லது மான் யாரோ ஒருத்தர் முதல்ல வந்திருப்பாங்க, நான் மட்டும் அந்த ஆற்றங்கரையில் கொஞ்சம் மனசை விடாமல் இருந்தா போட்டி நேரம் முடிகிறதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே வந்திருப்பேன், நான் தான் பெரியவன் என்று கெத்தா சொல்லியிருக்கலாம் என்று நினைத்து கொண்டது. இப்படி 3 பேரும் தங்களுக்குள் நினைத்து கொண்டார்கள். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு யானை சிங்கராஜாவிடம், எங்களில் யார் பெரியவன், யார் முதலாவது வந்தது என்றது. சிங்கராஜா கையை நீட்டி கூட்டத்தை அமைதிப்படுத்தி, யானையே, குரங்கே, மானே, நீங்கள் 3 பேரும் பெரியவங்க இல்லை, ஏன்னா நீங்கள் 3 பேரும் போட்டி நேரம் முடிந்த பிறகே வந்தீர்கள் என்று சொன்னதும் 3 பேரும் ஒருவரை ஒருவர் முழித்து கொண்டார்கள். மேலும் சிங்கராஜா, குரங்கே, நீ போட்டியை முடித்துவிட்டு தோட்டத்திற்குள் புகுந்து உன் இஷ்டப்படி சாப்பிட்டு இருக்கலாம், ஆனால் நீ திருடி தோட்டக்காரனுக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்ததினால் தோட்டக்காரனுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டாய். மானே, நீ போட்டியை முடித்துவிட்டு வெற்றியுடன் உன் காதலியுடன் தனியே புல் மேய்ந்திருக்கலாம், காதல் கண்ணை மறைத்து விட்டது என்றது. யானையே, நீர் போட்டியில் ஜெயித்துவிட்டு பின்பு போய் குட்டிகளுடன் ஆற்றில் ஆட்டம் பாட்டம் போட்டிருக்கலாமே என்றது. மேலும் சிங்கராஜா, நீங்கள் பைபிளில் வாசிக்கவில்லையா, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள் என்று 1 கொரிந்தியர் 9:25 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்கள் ஒருவரை ஒருவர் பெருமையுள்ளவர்களாய் நினைத்து கொண்டீர்கள். இந்த பெருமையான எண்ணமே உங்களை தோற்கடித்தது. மேலும் சிங்கராஜா சொன்னது ஒன்றையும்
வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள் என்று பிலிப்பியர் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறியவில்லையா? இப்படி பைபிளின் வார்த்தையை அவர்களுக்கு நினைப்பூட்டியது. உடனே யானையும் குரங்கும் மானும் சிங்கராஜாவிடம், இனி நாங்கள் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணிக்கொள்வோம் என்று உறுதிமொழி அளித்தது. அவர்கள் 3 பேரும் வெற்றியின் ரகசியம் பெருமையின்றி இச்சையடக்கமாய் இருப்பதே என்று அறிந்து கொண்டார்கள். வெற்றியின் ரகசியம் இப்பொழுது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தேவன் தாமே எல்லோரையும் வெற்றியடைய செய்வாராக. ஆமென்.